ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 18வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, காமா அப்படிங்கிற ஒரு ஆம்பியர் வந்து நம்ம ஹீரோவா அவனோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருப்பான். அவனுங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோ லெவல் 5ல இருக்க வேம்பியர் அப்படின்னு இருப்பானுங்க. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் சர்க்கிள்ல தள்ளி நம்ம ஹீரோவை கொல்ல பார்த்துருப்பானுங்க. அப்புறமேட்டுக்கு சொரேன் ஜின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்ற வந்திருப்பா. அவளும் நம்ம ஹீரோவை காப்பாத்தலான்னு வந்தா அந்த சொரேன் ஜின்னையும் அவனுக்கு பிடிச்சிருப்பானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த காமா கொல்ல போயிருப்பான். நம்ம ஹீரோவும் டே இவ்வளவு நேரம் உங்களோட பவரை காமிச்சிங்க, இப்ப என்னோட பவரை காட்ட வேண்டிய நேரம், தக்காளி உங்க யாரையும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரையும் சமன் பண்ணி அவனும் கூட சண்டை போட்டுட்டு கடைசியா அந்த காமா கிட்ட டே இன்னும் கொஞ்சம் வேம்பியர்ஸ் இருக்கீங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு ஆப்ஷன் தரேன். ஒன்னு நான் உங்களோட பிளட் அப்சர்வ் பண்ணும், அப்படி இல்லைன்னா நீங்க என்னோட அண்டே தார்மையில சேரணும். எப்படியா இருந்தாலும் இது ரன்ல ஏதோ ஒன்று நடந்தே தீரும் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லா வேம்பியரோட பிளட்டையும் அப்சர்வ் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா, நீங்க யாரோ ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்களோட பவரை உங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிறவங்களோட பிளட் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு ஐடென்டிஃபையா, இது கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இங்க இருக்க வேம்பியர்ஸ்லாம் அவங்களோட பிளட் லைனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே யூனிக் ஸ்கில் வச்சிருப்பானுங்க. ஆனா எனக்கு கிடைச்சிருக்க ஹைபிரிட் எவல்யூஷன் அப்புறம் இந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி இவனுங்க எல்லாத்தோட ஸ்கில்லையும் என்னால யூஸ் பண்ண முடியும், அவனை ஒருத்தனையும் விட மாட்டான் அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அங்க யாரோ நம்ம ஹீரோவை பார்த்து டே இல்ல இதை நீ எப்படி பண்ண, உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சு அப்படின்னு கேட்கறான். யாருன்னு பார்த்தா அந்த காமா. அவனும் டே இவங்களோட நெகட்டிவ் எமோஷன்லாம் உனக்கு வருமே, அதை எப்படி நீ நலிஃபை பண்ண அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் அவனை அடிச்சு தொங்க விட்டுருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த காமா கிட்ட போய் ஓ அவங்களோட நெகட்டிவ் எமோஷன்லாம் நான் என்ன பண்ணதானே கேட்கற, டே இது ரொம்பவே சிம்பிள்டா, நீ அவங்களோட பிளட் அப்சர்வ் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் எமோஷனை கண்டுக்காத, ஃப்ரீயா விட்டுரு அப்படிங்கிறான். அந்த காமாவோ நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே பைத்தியக்காரா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற, என்னால முடியல நிறுத்துற அப்படின்னு கதறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு ஸ்க்ரவுட் அப்படிங்கிற புது ஸ்கில் வந்திருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா, நம்ம ஹீரோவோட பிரசன்ஸை டோட்டலா மறைக்க முடியும். நம்ம ஹீரோவும் ஸ்க்ரவுடா, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, அப்புறம் இப்போ உன்னோட மெமரி நான் பார்க்க போறேன் அப்படின்னு அந்த காமாவோட மெமரி நம்ம ஹீரோ பார்க்கறான். அப்ப அவனோட மெமரியில பீட்டா அப்படிங்கிறவன் இந்த காமாவுக்கு ஏதோ ஒரு பில்லை கொடுத்துருக்கான். அப்புறமேட்டுக்கு ஸ்கை பிரேக்கர்ஸை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது பீட்டா, அப்ப இந்த பீட்டா தான் இவனோட பாஸா, அப்புறம் என்னடா நீங்க மறுபடியும் ஸ்கை பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, யாரு தாண்டா இந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த மேஜிக் சர்க்கிள போறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம், அதுவும் இவனுங்க இவ்வளவு காம்ப்ளெக்ஸான மேஜிக் சர்க்கிள போட்டு வச்சிருக்கானுங்க, இந்த பிளட் அலைன்ஸுக்கு யாரா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு ஒரு காரை காட்டுறாங்க. அந்த கார்ல அந்த சொரேன் ஜின் அப்படிங்கிற பொண்ணு இருக்கா. அப்ப அந்த சொரேன் ஜின்னோ என்னடா வானம் தெரியுது, நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் ஓ நீ எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேன் ஜின்னோ நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சு டே யாரா நீ, என்ன இதுக்கிட்ட கிட்னாப் பண்ணிருக்க, என்ன மரியாதையா ரிலீஸ் பண்ணிடுறா அப்படின்னு நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோவும் ஏமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, அந்த வேம்பியர்ஸ் தான் உன்னை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தானுங்க, நான் உனக்கு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா இப்ப நீ என்ன கொல்ல பாக்குறியா அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேனோ சாரி நான் மன்னிச்சிருங்க, அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோவும் உனக்கு அந்த ஃப்ளோக் மாஸ்க் பத்தி தெரியுமா, அவங்க திடீர்னு வந்து அவனும் கூட சண்டை போட்டான், நான் உன்னை தூக்கிட்டு அங்கிருந்து ஒடியான்ட்டான் அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேனோ ஓ அப்ப நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்களா, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அப்புறம் என்னோட பேரு சொரேன் ஜின் அப்படிங்கிறா. நான் உங்களோட வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, அப்புறம் உங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் நீ என்ன அந்த பிளட் அலைன்ஸுக்கு வந்தப்ப பார்த்துருப்ப, அவனுங்க என்ன கடத்திட்டு போயிட்டானுங்க அப்படின்ட்டு, நீங்க எல்லாருமே பிளட் அலைன்ஸை சேர்ந்தவங்க தானே, ஆனா எதுக்காக உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த சொரேன் ஜின்னோ இப்ப எங்களோட பிளட் அலைன்ஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்கு, ஒன்னு எக்ஸ்ட்ரீமேட்ஸ் அப்புறம் ரெண்டாவது மாடியேட்டர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரீமேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எங்களோட டீம்ல இருந்து ஒருத்தனை கடத்திட்டு போயிட்டாங்க, இல்ல ஒரு நிமிஷம் நாம அவங்கள உயிரோட காப்பாற்ற முடியும், அதுக்கு இப்ப நடந்ததெல்லாம் நம்மளோட ஹையர் அஃபீஷியல்கிட்ட போய் சொன்னா அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்க இருக்க எல்லாத்தையும் உயிரோட காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஆனா இது கன்ஃபார்மா என்னன்னு தெரியல, அந்த எக்ஸ்ட்ரீமீட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்கனவே இந்த ஹையர் அஃபீஷியலோட கனெக்ஷன் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேன் ஜின்னும் நம்ம ஹீரோவை பார்த்து சார் நீங்க எந்த ஆர்கனைசேஷனோட இருக்கீங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது சாரா, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறான். சரி ஓகே நான் உங்களோட பேரை சொல்லியே கூப்பிடுறேன், உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் என்னோட பேரு ஹென்ஸ், அப்புறம் நான் இப்பதான் புதுசா ரிட்டர்ன் ஆன ஒரு ரிட்டர்னர், நான் எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லயும் இல்ல. அப்புறம் அந்த காமா ஏதோ லெவலை மென்ஷன் பண்ணான், என்னோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேன் ஜின்னோ ஓ அப்படியா, சரி ஓகே இங்க இருக்க மெஜாரிட்டியான வேம்பியர் எல்லாமே அந்த பிளட் அலைன்ஸ்ல தான் போய் சேருவானுங்க, நாங்களும் அந்த பிளட்
அலையன்ஸ்ல ஒரு பார்ட் தான். எங்களை வந்து மாடிடேட்டர்ஸ் அப்படிம்பாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஆர்கனைசேஷன்லயும் நான் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. அதனால நீங்க எங்களோட ஆர்கனைசேஷன்ல வந்து சேர்ந்து கூடாது. எங்களுக்கு நிறையவே பிளட் பேங்கோட கனெக்ஷன் இருக்கு. நமக்கு பிளட் கிடைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேனும் சார் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம், இந்த வழியா போறீங்களா அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு அவங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்கு வராங்க. அப்ப அங்க இருந்து ஏதோ ஒரு குட்டி பொண்ணு வந்து சொரேன் நீயா அப்படின்னு வந்து சொரேனை கட்டி பிடிச்சிட்டு நான் நியூஸ் கேட்டேன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த சொரேனும் நான் நல்லா இருக்கேன், நாகி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோ அந்த நாகியை பார்த்து ஹலோ அப்படிங்கிறான். அப்ப அந்த நாகியும் யாரா நீன்னு பாக்குறா. அப்ப நம்ம சொரேன் தான் நாகி, இவரோட பேரு ஹென்ஸ், இவரு நம்ம பிளட் அலையன்ஸ்ல புதுசா ஜாயின் பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிறா. நாகியும் ஓ அப்படியா அப்படிங்கிறா. அப்புறம் சொரேனும் நாகி நீ இங்கேயே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இரு, நான் ஹென்ஸுக்கு போய் அவரோட ரூம் எதுன்னு காமிச்சிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே இருக்கணும், கேட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு இருக்கிறா. அப்ப அந்த நாகியும் என்னது நீங்க போக போறீங்களா, சரி சீக்கிரமா வாங்க அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ சொரேனு கிட்ட அந்த நாகி அப்படிங்கிற குட்டி பொண்ணு யாரு, அவளை பார்க்க ஏன் வேம்பியர் மாதிரியே இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த சொரேனும் அது வந்து நாகி ஒன்னும் ரிட்டர்னர் இல்ல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ரிட்டர்னர் இல்லனா எப்படி அவ வேம்பியரா இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்ப சொரேனும் ஆமா நாகி ஒரு வேம்பியர் தான், ஆனா அவ எர்த்துல தான் பிறந்தா, ஏன்னா அவளோட அப்பா வந்து ஒரு வேம்பியர், அவரு ரிட்டர்னர். அவரோட அப்பா நாகியை வந்து சொசைட்டிக்கு தெரியாம வளர்க்கணும்னு நினைச்சாரு. ஏன்னா இந்த சொசைட்டி அதாவது நமக்கு மேல இருக்க ஹையர் அபிஷியல் நம்மள மாதிரி இருக்க வேம்பியர் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு நாகிக்கு அந்த டெர்மல் இல்னஸ் அப்படிங்கிற டிசீஸ் வராம பாத்துக்கணும் அப்படின்ட்டு நாங்க நாகியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஓ இந்த டிசீஸா, இது நம்ம அந்த இன்டர் டைமென்ஷன்ல இருக்கிறதுனால நமக்கு வர ஒரு டிசீஸ் தானே அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேனும் ஆமா, ஆனா நாகி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட், நாகியால ஃப்ரீயா சன்ல போக முடியும் அப்படின்ட்டு இதனாலதான் அவளோட ஃபாதர் நாகியை ப்ரொடெக்ட் பண்ணோம், யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சாரு அப்படின்ட்டு. இதுதான் உங்களோட ரூம், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. அப்புறம் இப்ப ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு, நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நாம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு போஸ் கொடுக்குறா. நம்ம ஹீரோ என்னது இந்த போஸா, இந்த போஸ் அப்புறம் உங்களோட வாய்ஸ் எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, நீங்க தான் அந்த ஓகேடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம சொரேனும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இந்த மாதிரி போஸ் எல்லாம் கொடுப்பேன், அப்புறம் நீங்க ஒன்னும் என்னோட ஃபேன் இல்ல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சேச்சே நான் ஒன்னும் உங்க ஃபேன்லாம் இல்ல, உங்களோட ஷோ தெரியாம ஒரு 2-3 டைம் நான் டிவியில பாத்துருக்கேன் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேனும் ஓ அப்படியா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, நான் இந்த மாதிரி போஸ் எல்லாம் ஐடால் ட்ரெயினி அதில தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இடத்துக்கு திரும்ப வந்தோட்டி நான் என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறமேட்டுக்கு நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணவும் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது நீங்க ஐடால் ட்ரெயினியா, உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த சுரேன் சின்னம் ஓ என் வயசா, என்னோட வயசு 22, நான் வந்து 18 வயசுல அவேக்கன் ஆனேன். அப்புறம் ஹென்ஸ் நீங்க எப்ப அவேக்கன் ஆனீங்க, உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் என்னது என்னோட வயசா, அது வந்து நானு அப்புறமேட்டுக்கு சொல்றேன் அப்படின்னு அவளை வெளியே தள்ளி கதை சாத்திட்டான். அப்ப அந்த சொரேனும் ஷாக் ஆயிட்டு இப்ப நான் என்ன கேட்டேன், ஏதாவது தப்பா கேட்டேனா, அவரோட வயசை கேட்டதுக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறாரு அப்படின்னு சோகமாகறா. நம்ம ஹீரோவும் எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சேன், நாங்கோட என்னோட அவ சின்ன பொண்ணுன்னு நினைச்சு கேஷுவலா பேசிட்டு இருந்தா, அவ என்னோட பெரிய பொண்ணா, எனக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது, எல்லாம் எனக்குனே வரீங்களாடா அப்படின்ட்டு. சரி எப்படியோ அவ ஒரு ஸ்ட்ரீமர் அப்படிங்கறதையாவது நான் கண்டுபிடிச்சேன், இவ வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவ, இவ கூடயா நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போன் எடுத்து பார்த்தா நம்ம சொரேன் ஓகிட் அப்படிங்கிற அவளோட ஐடியில இருந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால என்னால லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியல, நான் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்றேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கா. நம்ம ஹீரோவும் இவ இப்ப போஸ்ட் போட்டிருக்கா, நான் மட்டும் இவளை காப்பாத்தலாம், இவளுக்கு போஸ்ட் ஓட்டிட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு சரி ஓகே எதுவும் தப்பா நடக்கல அப்படின்ட்டு தூங்க போறான். அப்ப அந்த ஊடே அதிர்ற மாதிரி என்னதுரா அது அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு டே உங்களுக்கு என்னடா பிரச்சனை, காலங்காத்தால ஏன்டா கத்திட்டு இருக்கிறீங்க, ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க மாட்டீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்காரான். அப்ப அந்த சொரேனோ என்னது அந்த பிளேஸ்ல ஒண்ணுமே இல்லையா, ஏன்டா அந்த இடத்துல ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட வாடா இல்ல, இது எப்பரா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோ அந்த படியில இருந்து இறங்கி வந்துட்டு இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். அப்ப சொரேனோ ஓ ஹென்ஸ் நீங்க எந்திரிச்சிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டு நம்மள கடத்திட்டு போய் வச்சிருந்தானுங்களே அந்த இடத்த செக் பண்ண சொன்னா அங்க எதுவுமே இல்லையா, வெறும் சாம்பல் மட்டும் தான் இருந்துச்சான், அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு எதிராக நமக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் அது வந்து நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறவங்களை பத்தி கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த சொரேனோ ஷாக் ஆயிட்டு என்னது எக்ஸ்ட்ரீம்ஸா, ஒரு நிமிஷம் நீங்க ஒன்னும் அவனுங்க கிட்ட இருக்க பிளட் குடிக்கல தானே அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் இல்ல நான் எதுவும் குடிக்கல, நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகு, அவனுங்க எல்லாரும் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனவனுங்க, அதனால அவனுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேறு அப்படிங்கிறான். அப்ப நம்ம சொரேனோ ஓ அப்படியா, சரி ஒரு நிமிஷம் ஹென்ஸ் உங்களோட லெவல் பியூர் பிளட்ல ஒரு 6ல இருந்து 7 லெவல் வரைக்கும் இருக்கும், நீங்க தான் இந்த எர்த்லயே ஸ்ட்ராங்கஸ்டான பியூர் பிளட், அப்புறம் நீங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவளோட போனை கொடுத்துட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே, ஆனா நான் எனக்கான சாப்பாடு
ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மேப்பை பார்க்குறான். கைஸ் இது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறவனுக்கு இருக்கிற இடம் மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் சரி ரைட்டு நான் போய் இப்போ கொஞ்சம் சுவையான சாப்பாடு சாப்பிட போறேன் அப்படிங்கிறான். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு 500 லைக்காவது பண்ணுங்க கைஸ், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.